துலாம் ராசி நண்பர்களே, எவ்வளவு போராட்டங்க உங்க வாழ்க்கையில. எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை, ஏதாகிலும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. எப்படிதான் சமாளிக்கிறது தெரியல. இருந்தாலும் வாழ்க்கை என்பது வாழ வேண்டிய காலம் வரையில் வாழ்ந்துதான் ஆகணும். வாழ்ந்துட்டு தான் இருப்போம். கடன் படுவோம், நோய்படுவோம், அவமானப்படுவோம். திரும்பவும் பார்த்தீங்கன்னா சுபிட்சமாக வாழ்வோம், செல்வாக்கோடு வாழ்வோம். வாழ்க்கை அப்படி சுத்திக்கிட்டே இருக்கும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டே வச்சீங்களேன், வாழ்க்கையில பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கு கடன் படுகின்ற கடனை நாளை உங்களால் அடைக்க முடியும். இன்று படுகின்ற அவமானத்தை விட நாளைக்கு செல்வாக்கோடு உங்களால் வாழ முடியும். எதை நீங்கள் சந்திக்கின்றீர்களோ அதற்கு எதிர்மறையான ஒரு இடம் என்பது உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இன்று இப்படி என்றால் நாளை அப்படி. இதுதான் வாழ்க்கை. இதை புரிஞ்சுக்கிட்ட போதும், எதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. நமக்கென்றும் ஒரு நாள் நிச்சயமாக வரும். அந்த எண்ணம் உங்களுக்கு வேணும். சரி, இப்ப என்ன நடந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை 2 நாட்களும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும், எடுக்கும் காரியங்கள் சாதகமாகும், செல்வாக்கு அந்தஸ்து உயரும். 2 நாட்களுமே உங்களுக்கு யோகமான நாட்கள் தான். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரை பார்த்தீங்கன்னா உழைப்பு இருக்கும். திடீர் வெளியூர் பயணம் ஏற்படும். அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். ஒரு செல்வாக்கு கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், பண வரவு இருக்கும். வியாழக்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான். கொஞ்சம் மனசுல லேசாக குழப்பம் கூட வரும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக சொல்லிடுறேன், குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. குழம்பி எதையும் நீங்கள் சாதிக்க போவது கிடையாது. நடக்க வேண்டியது என்பது நடந்தே தீரும். நடந்து முடிந்த பின்பு அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வழி பிறக்கும். இதை நீங்க எப்பவுமே புரிஞ்சுக்கணும். எதுவுமே நம்ம கையில கிடையாதுங்க. காலம் நம்ம இயக்கிட்டு இருக்கு. கிரகங்கள் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அது எந்த வழியில் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறதோ அந்த வழியில் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறோம். எதுவுமே நாம கிடையாது என்பது மட்டும்தான் உண்மை. இன்றைக்கு உங்களுக்கு சோதனை கொடுத்து அந்த சோதனை கொடுப்பதின் வழியாக வேறொரு பாதைக்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய நிலையிலே கிரகங்கள் செய்வார்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் என்பது உண்டு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வாரம் என்பது சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. அதே நேரத்துல மிக யோகமான நிலை என்று ஒன்று சொல்லுகின்ற போது சூரியன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சந்திருக்கிறார். அந்த சூரியன் தான் உங்களுக்கு லாபாதிபதியை அவர் ஆட்சியாக சந்திருக்கிறார். ஞான மோட்சக்காரன் கேது 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். புதனும் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். புதன் என்பவர் யார் என்றால் உங்களுக்கு பாக்கியாதிபதி. விரையாதிபதியும் அவர்தான், பாக்கியாதிபதியும் அவர்தான். இந்த 3 கிரகங்களும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது என்ன செய்வார்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு டைவர்ஷன் என்பது நிச்சயமா இருக்கு. ஏதோ ஒரு புதிய வழியை உங்களுக்கு காட்டி கொடுப்பார்கள். லாபத்தை நோக்கி உங்களுக்கு அழைத்து செல்வார்கள். இந்த ஞான மோட்சக்காரன் கேது என்ன பண்ணுவார்னா, அவர் வந்தவுடன் பாத்தீங்கன்னா அங்க படிப்பினைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். போகின்ற போது பாத்தீங்கன்னா நல்ல வழியை காட்டிட்டு போவார். இப்ப 11ஆம் இடத்திற்குரிய வழியினை இப்பொழுது கேது உங்களுக்கு காட்ட போறார். அந்த என்ன விரைவில் பார்த்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி 11ஆம் இடத்தை விட்டு நகர்ந்து 10ஆம் இடத்துக்கு போவார். அதற்கு முன்னதாக உங்களுக்கு ஒரு வழி காட்ட வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. அந்த இடத்தினுடைய ராசிநாதன் சூரியனும் இப்போது 11ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார். ஏதோ ஒரு திருப்பு முனைக்குரிய காலகட்டமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படக்கூடிய காலகட்டமாக வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகுது. புதனும் 11ஆம் இடத்துல, விரையாதிபதி புதனும் 11ஆம் இடத்துல. அப்ப லாபம் என்பது லாபத்திற்குரிய வழிகள் கிடைத்திடக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குரு 10ஆம் இடத்துல, 10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பார் என்பது பழமொழி. அதே நேரத்தில் குரு பார்க்கின்ற இடங்கள் இருக்கு பாருங்க, 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம். அப்போ பதவி பறிக்கின்ற குரு எப்படி குடும்பத்தை சுபிட்சமா வச்சிருப்பார். குடும்பம் சுபிட்சமா இருக்கும், கையில பணப்பழக்கம் இருக்கும். அப்ப பதவியில் என்னன்னா நாம கவனமா இருக்கணும், அலட்சியமா இருக்கக்கூடாது. நம்முடைய வேலைகளை நம்ம செய்யணும். செய்யாமல் தவறினால் அங்க நமக்கு சங்கடத்துக்கு ஏற்படும். இப்ப 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், கையில தேவையான பணம் இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது சந்தோஷம் கிடைக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது உடலில் ஏற்பட்ட நலிவுகள்,
வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகும். அப்போ இந்த 3 பார்வைகள் இருக்கு பாருங்க. எவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் அதிலிருந்து ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி பார்க்கின்ற போது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். அதே நேரத்தில் ராகு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். மனதில் சின்ன சின்ன சலனங்கள், சிலருக்கு காதல் கூட உருவாகலாம், காதலிக்க கூட தொடங்கலாம். ராகு 5ஆம் இடத்துல சிலருக்கு வேறு பாதை திரும்பிடக்கூடிய நிலை கூட ஏற்படலாம். இது கிரகங்கள் செய்கின்ற வேலைகள். செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல, செவ்வாய் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது ஒரு பலனை கொடுப்பார், நோய் நொடி ஏற்படுத்தி விடுவார். பாக்கியஸ்தானத்திற்கு போகின்ற போது அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பார். இப்போ கிரகங்கள் சஞ்சார நிலை என்பது இந்த வாரத்தில் துலாம் ராசினரான உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.